வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கி பார்பிக்யூ தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். சிக்கனை ஃபுல்லாக நல்லா வாஷ் சிக்கனை வந்து நம்ம இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணிக்கிடுவோம். எடுத்துருவோம், நம்மளுக்கு இதுதான் தேவை. சிக்கனை ஃபுல்லாக நல்லா கோடு போட்டு வச்சுக்கலாம். சிக்கனை நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா கோடு போட்டுக்குருவோம். பார்பிக்யூவுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்து நம்ம வந்து ஒரு 2 கோழி தான் எடுத்துருக்கோம். 2 கோழிக்கு தேவையான மசாலா தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒன்று வந்து ஒரு கிலோ சைஸில் எடுத்துருக்கோம். கோழி 2 கோழி எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம். பிளாக் சால்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். சாதா சால்ட்டு தேவைக்கு போட்டுக்குருவோம். மல்லித்தூள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஸ்பூன் அளவுக்கு. மஞ்சள் பொடி பார்த்தோன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் பார்த்தோன்னாக்கா ஒரு ஸ்பூன் அளவுக்கு. காஷ்மீரி மிளகாத்தூள் பார்த்தோன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. கரம் மசாலா வந்து பார்த்தோன்னா ஒரு 20 கிராம் அளவுக்கு. ஒரு 3 லெமன். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். மசாலா தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் 100 ml போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம் போட்டுக்கிறோம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோம். மல்லித்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் எதுக்கு போடுறோம்னா ஃப்ளேவராக இருக்கும், அதுக்காக தான் போடுறோம். கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா 20 கிராம் அளவுக்கு போட்டுக்கிறோம். காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 10 கிராம் அளவு. மிளகாத்தூள் 5 கிராம் அளவுக்கு போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. நம்ம வந்து பிளாக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்களே, அது 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். சாதா சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 3 லெமன் எடுத்து வச்சுருக்க வெட்டி போட்டுக்கலாம். நம்ம ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா மேக்னேட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு வந்து நம்ம வந்து மசாலா போட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 மணி நேரம் நல்லா அருமையாக ஊறணும். நமக்கு மசாலா இதிலோட இது விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசாலா ஊறுறதான். ஒரு 2 மணி நேரம் நமக்கு நல்லா அருமையாக ஊறட்டும். பாருங்கள், நம்ம மசாலா போட்டு நம்ம அருமையாக வேறு லெவலில் இருக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே அடுப்பு செட் பண்ணி வச்சுருக்கு. நம்ம இப்போ கங்கு போட்டு அடுப்பு
நம்ம சின்ன சின்னதாக இருக்கிறத எடுத்து இப்படி வச்சா தான் டக்குன்னு பிடிக்கும். அதனால் சின்ன சின்னதாக வச்சுக்கணும். கிளைமேட்டே ரொம்ப கூலிங்காக இருக்குது. பூரா மழை பெஞ்சு அடுப்பு பற்ற வைக்கிறது தான் இதில் வேலையை. நம்மளுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருச்சு. கொஞ்சம் பிடிச்சா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கங்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா நிறைய விட்டுக்குருவோம். இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அனல் வந்து நல்லா இருக்கும். பட்டு கறி வந்து தீயாமல் இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் அருமையாக ஊறி இருக்குங்க. பாருங்கள், பார்த்தாலே தெரியுது சும்மா கறியோட சாஃப்ட்னஸ். 2 மணி நேரம் அருமையாக ஊறி இருக்கு. பாருங்கள், நம்மளுக்கு அருமையாக செட் ஆகிடுச்சு. முருங்கி பாக்கிக்கும் 2 கோழி வச்சுக்கிடுவோம். ஒன்று பெருசு ஒன்று சிறுசு ஒன்று வாங்கியிருக்கேன். நம்மளுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். நம்மளுக்கு வந்து சிறுசு தான் நம்மளுக்கு வந்து கோழி வைக்கிறது கரெக்டாக இருக்குது. பெருசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. நம்மளுக்கு சிறுசு தான் கரெக்டாக இருக்குது. வச்சுக்கலாம். நம்ம எதுவும் பாருங்கள், ஃபுட் கலரே போடவே இல்லை. காஷ்மீரோட மிளகாத்தூள் தான் இந்த கலரு. உங்களுக்கு தேவையான ஃபுட் கலர் போட்டுக்கிறேங்க. ப்ரெஷ்ஷை ரெடி பண்ணிக்கிறோம் ஆயில் போடுறதுக்கு. நம்ம ஆயில் போட்டுக்கலாம். நம்மளுக்கு பார்த்தோன்னா அருமையாக ரெடி ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், பார்த்தாலே பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், திருப்பி வச்சுக்கலாம். நம்ம திருப்பி திருப்பி வேக வச்சோம்னா கருகாமல் எடுக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்பிக்யூ பாருங்கள் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். பாருங்கள், 2மே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், அருமையாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. லெக்கு பாருங்கள், சும்மா அப்படியே தனியாகவே வருது. வாவ், சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. லெக்கை பாருங்கள். நம்ம வந்து பார்பிக்யூ வந்து அருமையாக ரெடி பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம்.
நம்மளுக்கு பாருங்கள் லெக்கெல்லாம் பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இருக்குது. கறியை பார்த்தாலே சும்மா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். மைனஸ் சாஸு தொட்டு சாப்பிடுவோம். சூப்பர். சும்மா டேஸ்ட் சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. சாப்பிட்டா சும்மா அருமையாக வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.